திமுக 70 வருஷம் ஆண்டு கொளுத்திருச்சு. அண்ணன் மூர்த்தி அவர்கள்லாம் ஒரு 252வது பரம்பரைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காப்ல. 252வது பரம்பரைக்கு. மன்னராட்சி காலத்துல ஆற்காடு நவாப் இருந்தான். ஆற்காடு நவாப் வந்து வரி வசூல் பண்ணலாம். எப்படி? நீங்க வந்து ஒரு ஏக்கர் நெல் போட்டா எனக்கு காசு தரணும், ஒரு ஏக்கர்ல பருத்தி போட்டா எனக்கு காசு தரணும் அப்படின்னு ஆற்காடு நவாப் போட்டான். இன்னைக்கு அறிவிக்கப்படாத ஆற்காடு நவாப் அண்ணன் மூர்த்தி. பத்திரப்பதி துறையில ஒரு ஏக்கர் எவன் ரியல் எஸ்டேட்ல வேணாலும் 2 லட்சம் ரூபாய். யாரா நீ முதல்ல உனக்கு ஏன்டா தரணும்? இன்னும் ஒருத்தன் கேட்கலங்க. நான் கேட்கல, யாரும் கேட்கலன்ற. எனக்கு அந்த மாதிரி மூர்த்தி மேல பெரிய மரியாதை உண்டு, பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன், மாற்றுக்கிறது இல்லை. உனக்கு ஏன்டா தரணும்? நீ யாரு முதல்ல? எம்எல்ஏ சம்பளம் 1,50,000 ரூபாய், அமைச்சரா இருந்தே கமிஷன் வாங்கிட்டு ஓடிப்போ. எதுக்கு ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம்? தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, எலெக்ஷன் கோடு வந்துருச்சு. ஆனாலும் மூர்த்திக்கு எல்லா ரியல் எஸ்டேட் அதிபரும் ஏக்கருக்கு 2 லட்சம். தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் ஏக்கர் பட்டா போடப்படுது, எத்தனை லட்சம் ஏக்கர் பத்திரப்பதிவு. எவ்வளவு காசுடா? என்னடா செய்ய போறீங்க? பார்த்தா 150 கோடிக்கு கல்யாண மண்டபம்.